மிக சாதாரணமான விஷயம்தான். அது இவ்வளவு பெரிய சண்டையாக மாறி எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் இடைவெளி ஏற்படுத்தும் என்று நினைக்கவில்லை. எங்களுக்கு கல்யாணமாகி 3 மாதங்கள் ஆகிறது. டிகிரி படித்து முடித்த பிரியா கல்யாணம் முடிந்த கையோடு அண்ணா நகரில் நான் புதிதாக வாங்கியிருந்த பிளாட்டுக்கு எங்களுடன் வந்துவிட்டாள். பெற்றோர் பார்த்து நடத்தி வைத்த கல்யாணம்தான். வெளியில் வேலைக்கு போக விருப்பம் இல்லாததால் வீட்டு வேலைகளை எல்லாம் தானே எடுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். வந்த சில நாட்களுக்குள் அம்மா தங்கையுடன் சுமூகமாக பழகி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாகி விட்டாள். நான் ஆபீஸுக்கும் என் தங்கை கல்லூரிக்கும் கிளம்பி போனதும் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து உட்கார்ந்து டிவியில் ஒரு சீரியலையும் விடாது விமர்சித்து கொண்டே பார்ப்பார்கள். நான் ஆபீஸிலிருந்து மாலையில் வீடு திரும்பிய போதும் டிவியில் ஏதாவது ஒரு சீரியல் ஓடிக்கொண்டிருக்கும். அதை பார்த்தபடியே சமையல் மற்றும் வீட்டு வேலைகள் என் அம்மாவும் பிரியாவும் செய்து கொண்டிருப்பார்கள். நான் சற்று நேரம் நியூஸ் சேனல் பார்த்துவிட்டு என் அறைக்கு போய் என் லேப்டாப்பில் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்ப்பேன். எந்த காலத்திலும் தமிழ் சீரியல்களை நான் பார்த்ததில்லை. என் தங்கை கொஞ்ச நேரம் மியூசிக் சேனல் பார்த்துவிட்டு மொபைல் போனில் அவள் நண்பர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பாள். ஆக முழு நேரமும் டிவியின் ரிமோட் என் அம்மாவின் கையிலோ அல்லது பிரியாவின் கையிலோ தான் இருக்கும். என்னோடு வெளியில் வருவது கூட சீரியல் இல்லாத விடுமுறை நாட்களில் மட்டுமே. பிரியாவின் உலகமே சீரியல்கள் தான் என்றானது. சென்ற வாரம் அம்மாவும் தங்கையும் சேலத்தில் இருக்கும் என் மாமாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று பார்க்க போயிருந்தார்கள். தங்கைக்கு கல்லூரி விடுமுறை ஆனதால் 4-5 நாட்கள் அங்கு தங்கிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு போனார்கள். பிரியா தானே வீட்டு வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டாள். ஒரு நாள் அவளை நான் சினிமாவுக்கு கூட்டி சென்றேன். இன்னொரு நாள் அவள் விரும்பி கேட்டதால் ஒரு வீணை கச்சேரிக்கு அழைத்து போனேன். மற்றபடி தினமும் சீரியல் நிகழ்ச்சிகளை தவறாமல் டிவியில் பார்த்து கொண்டுதான் படுக்க வருவாள். அன்று நான் ஆபீஸ் வேலையாக வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தேன். ஒரு கஸ்டமரோடு தகராறு ஏற்பட்டதால் என் மூடு அப்செட் ஆகியிருந்தது. பிரியா சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள். உடை மாற்றிக்கொண்டு முகம் கழுவி அறையில் படுத்துக் கொண்டிருந்த எனக்கு காபி கலந்து கொடுத்துவிட்டு சீரியலை தொடர்ந்து பார்க்க ஹாலுக்குள் சென்று விட்டாள். வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கும் போது இந்த பெண்ணால் எப்படி ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருக்க முடிகிறது என்று எனக்கு கோபம் வந்தது. ஏய் பிரியா, இங்க வா என்று கூப்பிட்டேன். ஏங்க, நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், என்ன வேணும், நீங்க இங்க வாங்களேன் என்றாள். நான் கோபமாக அறையிலிருந்து ஹாலுக்கு வந்தேன். நான் வெளியில் வந்ததை கூட கவனிக்காமல் சீரியலையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆக்ரோஷமாக சென்று ரிமோட்டை எடுத்து டிவியை அணைத்தேன். அப்போதுதான் என் முகத்தில் தெரித்த கோபத்தை பார்த்தாள். என்னங்க, என்னாச்சு என்றாள். சரியான சீரியல் பைத்தியம். இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்தேனே, என் கூட உட்கார்ந்து பேசணும்னு உனக்கு தோணாதா? எப்பவும் டிவி தான் கதியா என்று சத்தம் போட்டேன். நீங்க சீக்கிரம் வந்தால் படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினைச்சேன். டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன், என்ன தப்பு என்றாள். அப்படி என்னடி இருக்கு இந்த சீரியல்ல, உலகத்தையே மறந்து போகிற மாதிரி என்றேன். வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு தான் சீரியல் பார்க்கிறேன், அது ஒண்ணுதானே எனக்கு பொழுதுபோக்கு, ரிமோட்டை கொடுங்க, அந்த சீரியல் முடிஞ்சிரும் என்றாள். அவளுடைய அழுத்தமான அமைதியான பதிலை கேட்டு எனக்கு கோபம் தலைக்கேறியது. நான் கூப்பிடுறது கூட காதுல வாங்காம அந்த சீரியல்ல அப்படி என்ன மோகம்? தூங்குற நேரம் தவிர எப்பவும் சீரியலையே கட்டிட்டு அழுறது தான் உன் வேலையா? சரியான சோம்பேறி. ஏதாவது வேலைக்கு போனியானால் இப்படி டிவி பைத்தியமா இருக்க மாட்ட, வீட்டிலேயே அடைஞ்சு இருக்கிறதாலதான் இப்படி ஆயிட்ட என்று திட்டினேன். நான் வெளியில் போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிதானே உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல பஸ்ல இடிப்பட்டு நசுங்கி வேலைக்கு போயிட்டு வர்றது எனக்கு பிடிக்காது. வீட்டு வேலை எல்லாம் தான் நானே செய்யறேனே. நான் ஒன்றும் சோம்பேறி இல்லை. சும்மா இருக்கிற நேரத்தில் தான் டிவி பார்க்கிறேன். உங்களுக்கு ஏன் கோபம் வருது என்றாள். அதற்காக எப்பவும் ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு இருப்பியா? உங்க அம்மா உன்னை சீரியல் பார்த்துட்டே தான் பெத்தாங்களாடி என்று முரட்டுத்தனமாக கத்தினேன். அதுவரை சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. அவளும் கோபமாக, அனாவசியமாக எங்க வீட்டார பத்தியெல்லாம் பேசாதீங்க. நீங்க மட்டும் உங்க லேப்டாப்பில் கிரிக்கெட் பாக்குறது இல்லையா? கொடுங்க அந்த ரிமோட்டை என்று என் கையில் இருந்த ரிமோட்டை வாங்க வந்தாள். டிவியை உடைச்சு போட்டுருவேன் கழுத, இவ்வளவு கத்துறேன், இன்னும் அந்த சீரியல் தான் பெருசா போச்சு உனக்கு. சரியான சீரியல் பைத்தியத்தை என் கழுத்தில் கட்டிட்டாங்க என்று சொல்லி ரிமோட்டை ஓங்கி தரையில் அடித்து உடைத்தேன். பிரியா ஒரு நிமிடம் பதறிவிட்டாள். பிறகு உடைந்து தெரித்திருந்த ரிமோட் துண்டுகளை தரையிலிருந்து எடுத்தபடியே, இனிமே எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன், நான் நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். சரிதான் போடி என்று சொல்லிவிட்டு நான் என் அறைக்குள் சென்றேன். இரவு டைனிங் டேபிளில் வைத்திருந்ததை சாப்பிட்டு விட்டு படுக்க போனேன். அவள் ஹாலிலே படுத்து கொண்டாள்.
மறுநாள் காலையில் நான் ஆபீஸுக்கு கிளம்புவதற்கு தயாரானேன். டைனிங் டேபிளில் எனக்கு டிஃபனும் லஞ்சும் ஹாட் பேக்கும் தயார் செய்து வைத்திருந்தாள். நான் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மாமி கிட்ட போன்ல நான் என் அம்மா வீட்டுக்கு போவதை பத்தி சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்கு காத்திருக்காமல் கையில் பையுடன் வெளியில் சென்றாள். பிரியா அவளுடைய பெற்றோர்கள் வேளச்சேரியில் வசித்து வந்தார்கள். எனக்கு டிஃபன் பிடிக்கவில்லை. சாப்பிடுவதை நிறுத்தினேன். கோபம் வந்தது, தலை வலித்தது. படுக்கையில் விழுந்து கண்களை மூடினேன். சற்று நேரம் கழித்து எழுந்து சென்று பிளாஸ்கில் இருந்த காப்பியுடன் ஒரு தலைவலி மாத்திரையை விழுங்கினேன். நடந்தது எல்லாம் மனதில் ஓட்டி பார்த்தேன். முட்டாள்தனமாக கோபப்பட்டு பிரியாவிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது தவறு என்று புரிய ஆரம்பித்தது. அவள் போவதை தடுத்திருக்கலாமே என்று தாமதமாக எண்ணி வருந்தினேன். சரி, போய் 2 நாட்கள் ரெஸ்ட் எடுக்கட்டும், பிறகு போன் செய்து திரும்பி வர சொல்லலாம் என்று என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன். மனது வலித்தது. ஆபீஸுக்கு செல்ல பிடிக்கவில்லை. போன் செய்து லீவு சொன்னேன். பிறகு தெருக்கோடியில் இருந்த எலக்ட்ரானிக்ஸ் கடையில் ஒரு புது டிவி ரிமோட் வாங்கி வந்து வைத்தேன். சிறிது நேரம் படுத்திருந்து விட்டு ஹாட் பேக்கில் இருந்து சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு டிவியை புதிய ரிமோட்டால் ஆன் செய்தேன். ஸ்போர்ட்ஸ் சேனலை வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு தமிழ் சீரியல்களை இப்படி விடாமல் பெண்கள் மாய்ந்து மாய்ந்து பார்க்கிறார்களே, அதில் என்னதான் காட்டுறாங்க பார்க்கலாம் என்று ஒரு சேனலை வைத்தேன். அது ஒரு குடும்ப கதை சீரியல் போல் இருந்தது. 10 நிமிடங்கள் பார்த்ததில் அதில் வந்த ஒரு பெண் கதாபாத்திரம் வில்லத்தனமாக பேசி கொண்டிருந்தாள். வேறு சேனல் மாற்றினேன். அதில் மாமியார் மருமகள் தகராறு நடந்து கொண்டிருந்தது. அடுத்த சேனலில் பார்த்த சீரியலில் அரை மணியில் ஒரு குடும்பத்து ரகசியங்களை நடுவீதிக்கு கொண்டு வந்து ரகளை செய்து கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி. ஐயோ, இத்தனை மோசமாகவா இருப்பார்கள் என்று தோன்றியது. 4-5 சீரியல்களை தொடர்ந்து பார்த்ததில் எனக்கு மீண்டும் தலைவலிக்க ஆரம்பித்தது. சமையல் அறைக்கு போய் காப்பி போட்டு எடுத்து கொண்டு வந்து மீண்டும் சீரியல்களை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு சீரியலில் ஆபீஸ் வேலை செய்து கொண்டிருக்கும் பெண் உடன் பணியாற்றும் இன்னொரு பெண்ணின் காதலை துண்டிக்க முயற்சித்தாள். ஒரு சீரியலில் மனைவி கணவனை கோர்ட்டில் நிற்க வைத்து கேள்வி கேட்பது போல் அவன் நடத்தையை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தாள். அடுத்த சீரியலில் அன்னி கதாபாத்திரம் தன் நாத்தனாரின் கல்யாணத்தை தடுக்க ஒரு அந்நிய ஆணுடன் சேர்ந்து திட்டம் போட்டாள். இன்னொரு சீரியலில் மாமியராக நடித்தவர் இந்த சீரியலில் எல்லார் முன்பும் கேவலமாக திட்டி அவமானப்படுத்தப்பட்டார். ஒவ்வொரு சீரியலிலும் பெண்கள் ஆண்களை விட அதீத வில்லத்தனத்துடன் காட்டப்பட்டனர். ஆள் கடத்துவது, அடிப்பது, அடியாள் வைத்து கொலை செய்வது போலெல்லாம் சித்தரித்து இருந்தார்கள். பூதனா, தாடகை, சூர்பனகை, பூலாந்தேவி என்று பெயரிட வேண்டிய சீரியல்களை எல்லாம் நல்ல குடும்ப பெயர் வைத்து ஏமாற்றுவது போல் எனக்கு தோன்றியது. சில சீரியல்களில் பெண்களை சோக நாயகியாகவும் எப்போதும் அழுது வடிந்து கொண்டிருப்பதாகவும் காட்டினார்கள். இது எதுவும் யதார்த்தமாக எனக்கு படவில்லை. பெண்கள் இப்படி கொடூரமாகவா நடந்து கொள்ள முடியும் என்று தோன்றியது. இந்த மாதிரி சீரியல்களை எப்படி பெண்கள் ரசிக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது. நல்ல வேளை நம் வீட்டில் பெண்கள் இப்படி இல்லை என்று ஆறுதலாக இருந்தது. இந்த மாதிரி சீரியல்களை பார்த்தும் இவர்கள் பாதிப்படையாமல் இருப்பதே பெரிய விஷயம் என்று நினைத்து கொண்டேன். பிரியாவின் மேல் கோபப்பட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று வருந்தினேன். அந்த சீரியல் கதாபாத்திரங்களை பார்க்கும்போது பிரியா எவ்வளவு நல்லவள் என்பதை உணர்ந்தேன். நாளைக்கே அவள் வீட்டிற்கு போய் அவளுக்கு சாரி சொல்லி கூட்டி வந்துவிட வேண்டும் என்று நினைத்தபடி தூங்கி போனேன். மறுநாள் காலை அம்மாவும் தங்கையும் சேலத்திலிருந்து வந்தார்கள். பிரியா ஏண்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா, நீ போய் விட்டுட்டு வந்தியா, என்ன உடம்பு அவளுக்கு என்று கேட்டார் என் அம்மா. நான் எதையும் மறைக்காமல் நடந்ததை சொன்னேன். அடராஜா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட, பிரியா நல்ல பொண்ணுப்பா, அவ வீட்டுல இருந்த வரைக்கும் கதை புத்தகம்னு படிச்சுக்கிட்டு வீணா கிளாஸுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கா. சீரியல் எதுவும் பார்க்கவே மாட்டாளாம். நான் தான் எனக்கு தனியா சீரியல் பார்க்க போர் அடிக்குதுன்னு அவளை என்னோட சேர்த்து பார்க்க பழகிட்டேன். நீ வேலைக்கு போயிடுவ, காவியா காலேஜுக்கு போயிடுவா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு எங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு சொல்லு. அப்படியே சீரியல் பார்த்தாலும் அதுல வர விஷயங்களை பத்தி பேசும்போது நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தெரியாதா? அது கிடைக்கட்டும், உன் பொண்டாட்டி என்னைக்காவது அந்த சீரியல்ல வர பொண்ணுங்க மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணிருக்காளா? அது வேணும் இது வேணும்னு கேட்டு உன்னை தொந்தரவு பண்ணிருக்காளா? இல்ல நீதான் அவளுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கியா? நல்ல பொண்ணா புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டியே என்றார். ஆமாண்ணா, அண்ணி ரொம்ப நல்லவங்க என்று ஒத்து ஊதினாள் என் தங்கை. ஆஹா, இந்த மாதிரி மாமியார் மருமகள் நாத்தனார் பாசம் நான் பார்த்ததில்லை, எந்த சீரியலிலும் வரவில்லையே என்று நினைத்து கொண்டான்.
ஆமாம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஈவினிங் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா இனிமே பிரியா உன்னோடு உட்கார்ந்து சீரியல் பார்க்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி சென்றேன். மாலை நேரே பிரியாவின் வீட்டுக்கு போனேன். ஹாலில் அவள் அம்மாவும் தங்கையும் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த பிரியாவின் அப்பா, வாங்க மாப்பிள்ள, நீங்க ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாலே பிரியா, எப்ப வந்தீங்க என்றார். நான் அவர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பிரியா எங்கே என்றேன். மாடியில் இருக்கிறாள் என்று கை காட்டினார் பிரியாவின் அம்மா. மாடிப்படி ஏறி சென்று அறைக்குள் எட்டி பார்த்தேன். கட்டிலில் குப்புற படுத்தபடி சிவசங்கரியின் பாலங்கள் நாவலை படித்துக் கொண்டிருந்தாள். சப்தமிடாமல் அவள் அருகில் சென்று ஐ ஆம் சாரி பிரியா என்றேன். திடுக்கிட்டு எழுந்து விலகிய புடவை தலைப்பை சரி செய்தபடி ஐயோ எப்ப வந்தீங்க என்றாள். அவளை சேர்த்து அணைத்து மீண்டும் அவள் காதில் ஐ ஆம் வெரி சாரி, உன்னை அனாவசியமா காயப்படுத்திட்டேன் என்றேன். அவள் சிரித்து கொண்டே போகட்டும் விடுங்க, இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு நான் அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க ஊருக்கு போயிருக்கிறதா தான் சொல்லியிருக்கேன். நீங்க அவங்க கிட்ட ஏதாச்சும் சொன்னீங்களா என்று பிரியா கேட்டாள். ஏன் பிரியா, நான் உன்னை திட்டிய விஷயத்தை உன் பெற்றோரிடம் சொல்லவில்லையா என்றேன். இதையெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணுமா? உங்களை பத்தி அவங்க தப்பா நினைக்கிறது எனக்கு பிடிக்காது. உங்க கோபம் தணிஞ்ச பிறகு வருவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிப்பீங்கன்னு எதிர்பார்க்கல என்று சொல்லி சிரித்தாள். ஒரு நாள் பிரிஞ்சிருந்ததே தாங்கல, வா வீட்டுக்கு போகலாம் என்றேன். கீழே போய் காபி சாப்பிடுங்க, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வரேன் என்று சந்தோஷமாக சொன்னாள். 10 நிமிஷத்தில் ஃப்ரெஷ்ஷாக மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். காப்பர் சல்ஃபேட் கலரில் பூக்கள் போட்ட வெள்ளை நிற காட்டன் புடவையில் என் கண்களுக்கு தேவதை போல தோன்றினாள். என்னடி, நேத்து 2 நாள் இருந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே கிளம்புற என்று கேட்டார் பிரியாவின் அம்மா. அவர் கூப்பிட்டார்ப்பா, நான் போயிட்டு வரேன் என்றாள் பிரியா. ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலப்பா அக்காவுக்கு. நேத்து ராத்திரியெல்லாம் தூக்கம் வராம புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தா என்று பிரியாவின் தங்கை கேலி செய்தாள். அவள் பெற்றோரிடம் விடை பெற்று கொண்டு வெளியில் வந்தோம். அண்ணா சாலையில் வாத்திய கருவிகள் விற்கும் கடைக்கு போய் ஒரு தஞ்சாவூர் வீணைக்கு ஆர்டர் செய்தேன். பிரியா மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமாக என்னை பார்த்தாள். வீட்டுக்கு வந்து மாமியார் நாத்தனாரிடம் பேசிவிட்டு சாப்பிட்டு முடித்ததும் படுக்கை அறைக்குள் வந்து என் அருகில் உட்கார்ந்தாள். என்னாச்சு உங்களுக்கு, வீணை எதுக்கு வாங்குறீங்க என்றாள். நான் அவள் புண்ணியத்தால் ஒரு நாள் முழுக்க பார்த்த சீரியல் கொடுமைகளை பற்றி சொன்னேன். விழுந்து விழுந்து சிரித்தாள். இனிமேல் நீ சீரியல் பார்க்க வேண்டாம் பிரியா, வீணை கிளாஸுக்கு போ. வீட்டில் வீணை பிராக்டிஸ் பண்ணு. நல்லா கத்துக்கிட்ட பிறகு பிரியப்பட்டா வீட்டிலேயே மற்ற பிள்ளைகளுக்கு வீணை வாசிக்க சொல்லிக் கொடு. நானும் கத்துக்கிறேன் என்று அவள் இடுப்பை பற்றி அணைத்தேன். நீங்க வீணை வாசிக்கிற சாக்குல என் இடுப்பை வாசிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று அரை கதவை சாத்தி உள் தாளிட்டாள். இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்குமென்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.